ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாரும் பிஸி. ஸோ நோ ஒன் கேர்ஸ். நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்கன்னு யாருக்கும் கண்டுக்கலாம் மாட்டாங்க. மெயினாக உங்கள் ஃபேமிலியா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை உங்கள் ஆடியன்ஸ் கூட யாருக்கும் உங்கள் வீடியோ பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ நான் 1 இயர் போடும்போது யாராவது எதாவது சொல்லுவாங்களோ, என்ன நினைப்பாங்களோ, அதுவும் சில வீடியோஸ் கமெண்ட் பார்க்கும்போதெல்லாம் ஆளவிட்றா சாமி, நான் யூடியூபுக்கு ஆடியன்ஸாகவே இருந்துட்டு போகிறேன்லாம் தோணுச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, யாருக்கும் உங்களை பற்றி கண்டுக்கிறதுக்கு நேரமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இந்த பிஸியான ஷெடியூலில், இந்த உலகத்தில் அவங்க வேலையை பார்க்குறதுக்கே டைம் இல்லைன்னும் போது உங்களை பற்றி அவங்களுக்கு அவசியமே கிடையாது. சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்ன, பண்ணலாம் என்ன, வீடியோ போட்டால் என்ன, போடலாம் என்ன. நிறைய பேருக்கு திறமை இருந்தும் யூடியூப் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாததுக்கு மெயின் ரீசன், என் ஃபேமிலி என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஐயோ என் வீட்டு நாய்க்குட்டிக்கு பிடிக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கூட தேவையில்லாமல் யோசிக்கிறது தான். ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி கவலைப்பட டைம் கிடையாது. உங்களை மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுமே தெரியாமல் திக்கி திணறி நிறைய பேர் கற்றுக்கிட்டு இப்போ வேறு லெவலில் ஏர்ன் பண்ணுறாங்க. நாம் டேலண்ட் இருந்தோம் அவங்கள விட பின்தங்கி இருக்கோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா நான் இங்கே இருந்திருப்போமே அப்படின்னு யோசிக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை மக்களே. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஆடியன்ஸ் ஃப்ரீயாக வீடியோ பார்க்குறது கிடையாது. காசை விட முக்கியமான 2 விஷயத்தை அவங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. ஒன்று டைம், அவங்களோட அட்டென்ஷன். இது நீங்கள் அவங்க செலவு பண்ணுற காசை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு வீடியோ மட்டும் போட்டுட்டு எனக்கு வியூஸ் வரல, வாட்ச் டைம் வரலன்னு யூடியூப் என்னை கண்டுக்கவே இல்லைன்னு புலம்புறதுல ஒரு விஷயமும் அர்த்தமும் கிடையாது. நீங்கள் இன்னும் ஒருத்தையான வீடியோ போடலன்னு தான் அர்த்தம். இந்த யூடியூப் பொறுத்தவரை உங்களை விட சூப்பராக வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீடியோ மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ எந்த வீடியோ நல்லா இருக்கோ மக்கள் அதை தேடி தான் போயிட்டுருப்பாங்க. பிகாஸ் நோபடி கேர்ஸ். தேவையில்லாமல் யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செஞ்ச தப்பை கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ இம்ப்ரூவ் ஆகும். அப்படி வீடியோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தன்னால் வீடியோஸ்க்கு வியூஸ் வரப்போகுது. உங்களுக்கு எந்த கேட்டகரி செட் ஆகணும்னு உங்களுக்கு புரியும். இன்னும் சூப்பராக வீடியோ போடுவீங்க. யூடியூப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ, பட் கண்டிப்பாக உங்களுக்கு லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் கூட சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட், ட்ரையல் அண்ட் எரர் வெர்சஸ் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்து சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதான். ஒரு கேட்டகரி சூஸ் பண்ண இந்த 2 அப்ரோச்சில் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னா, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு பிளான் இருக்காது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. இந்த வீடியோ போட்டால் வியூஸ் வரும்னு நினைக்கிறேன்னு போடுவோம், பட் அது செட் ஆகாது. மறுபடியும் வேறு கேட்டகரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி போடும், அதுலேயும் வராது. பட் நம்ம ஒரு கேட்டகரி நம்மளுக்கு செட் ஆகுது, நம்மளுக்கு பழகிடுது அப்படின்ற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் விடாமல் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாக்பாட் இருக்குது. எப்படி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அங்கே தோண்டி கடைசியில் கண்டுபிடிச்சி அச்சீவ் பண்ணுறாங்களோ அப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். மேபி ஃபஸ்ட்டு வேறு ஒரு 100 வியூஸ் வரலாம். ஆனால் தோண்டத்தான் தங்கமாக வைரமும் கிடைக்குமே தவிர எடுத்த உடனே எதுவுமே கிடைக்காது. ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் அப்ரோச் தான் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு சிவில் இன்ஜினியர் எடுத்துக்கலாம். அவர் போய் இங்கே தோன்றது அங்கே தோன்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். எடுத்த உடனே ஒரு பிளான் போடுவார், அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவார், ஃபவுண்டேஷன் போடுவார் ஒரு பில்டிங்க்கு, அதுக்கு அப்படியே எழுப்புவார் ஒரு பில்டிங்கு. அந்த மாதிரி தான் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் அந்த இன்ஜினியர் கூட ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து அதுக்கப்புறம் தான் பெரிய விஷயத்தை ஒரு பெரிய ஆளாக இருப்பாரே தவிர எடுத்த உடனே யாராலுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு சைக்கிள் ஓட்டுறோம்னா கீழே விழுந்து எழுந்து தான் பண்ண முடியும். எடுத்த உடனே யாராலும் ஜெயிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் எப்பவுமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ 3வது பாயிண்ட், நீங்கள் சப்ளை பண்ணுற வீடியோக்கு டிமாண்ட் இருக்கா. யூடியூப் ஹாபிக்காக பண்ணுறவங்க ஓகே, அவங்க எப்படி பண்ணிட்டு போகிறாங்க. பட் இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியா பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம சப்ளை பண்ணுற ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஓடும். நம்ம சேல்ஸ்க்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல ஏற்கனவே ஒரு 4-5 ஹோட்டல் இருக்கிற இடத்துல 6ஆவதாக நீங்கள் ஹோட்டல் போட்டால் எப்படி போகும்? சரி, நான் ஹோட்டல் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சாலும் அந்த ஹோட்டலில் என்ன போடுறாங்களோ அதே பரோட்டா, இட்லி, தோசை போட்டால் எப்படி வாங்குவாங்க மக்கள்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை விட வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் போட முடியுமா? அவங்க பரோட்டா அதுன்னு போடுறாங்க, நம்ம ஹெல்த்தியாக ஏதாவது போடலாமா, ஒரு கோதுமை தோசை போடலாமா அப்படின்னு யோசிச்சு உங்களோட அப்ரோச் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட கீ பாயிண்ட் என்னன்னா, டிமாண்ட் இருந்தால் தான் சப்ளை ஆகும். 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாமல் யூடியூப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது. அது என்னப்பா யூடியூப் சிஸ்டம்? ஹாபிக்கு பண்ணுறவங்களை பற்றி அவசியம் கிடையாது. பட் பிஸ்னஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யூடியூப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனலைசிஸ் பண்ணணும். தம்ப்நெயில்ஸ்க்கு முதல் டைட்டில் வர யூடியூப் புரியிற மாதிரி நம்ம செய்யணும். டேக்ஸ் எப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், இப்படி எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். ஏன்னா யூடியூப்ன்றது ஒரு மீடியா பிஸ்னஸ். அதோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணலனா எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா முடிஞ்சதுன்னு இல்லாமல் அதோட அட்வான்ஸாக நம்ம யோசிக்க கற்றுக்கணும். ஸோ 5வது பாயிண்ட், டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்நெயில். ஓகே புரியுது, என்னடா இது எந்த வீடியோ எடுத்தாலும் டைட்டில் தம்ப்நெயில் சொல்கிறாங்களேன்ட்டு. பட் எனக்குமே ஃபர்ஸ்ட் அப்படி தான் தோணுச்சு. என்கிட்ட கண்டென்ட் சூப்பராக இருக்குது, நான் எதுக்கு டைட்டில்ஸ் அந்த தம்ப்நெயில்ஸ் பற்றி கவலைப்படணும்? யூடியூப் சிஸ்டம் பொறுத்தவரை உங்கள் கண்டென்ட்டுக்கு டைட்டிலும் தம்ப்நெயிலும் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய யூடியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு முன்னாடி டைட்டிலும் தம்ப்நெயில் தான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது தானே உண்மை. டைட்டில் தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருந்தால் தான் ஆடியன்ஸ் உங்கள் கண்டென்ட்டுக்கே போவாங்க.
6th பாயிண்ட், ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ். அது என்னப்பா ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் கேட்குறீங்களா? எந்த அளவுக்கு டைட்டில் என்ன தம்ப்நெயில் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வீடியோ போடுறீங்க, டைட்டில் தம்ப்நெயில் சூப்பராக இருக்குன்னு ஆடியன்ஸ் பார்க்கலாம்னு போகிறாங்க. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக போகலனா பாதி பேர் அப்படியே போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களோட ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் குறைவாகும். அப்போ யூடியூப் என்ன நினைக்கும், ஓகே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை போலன்ட்டு அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாமல் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வியூஸ் கம்மியாகும். ஸோ உங்களோட வீடியோ வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. இல்லை என்னோட வீடியோவில் செகண்ட் மினிட்ல தான் நான் நிறைய அனிமேஷன் கண்டென்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்னாலும் அதில் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸ் ஏற்கனவே உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களோட ஃபுல் கண்டென்ட் பார்க்க நிறைய வாய்ப்பு வந்து அதில் இருக்குது. ஸோ 7th பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோனா இல்லை கேமராவா? அதாவது எடுத்த உடனே நான் கேமராவும் லைட்டிங் செட்டிங் எல்லாம் பக்காவாக இருந்தால் தான்ப்பா யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லை அதில் பண்ணால் தான் ஆடியன்ஸே பார்ப்பாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் போதும். இன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் வச்சு வீடியோ போட்டு லேக்ஸ் கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதனால் கந்து வட்டிக்கு கடன் வாங்கியாச்சு நான் கேமரா வாங்கி தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுவேன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் செலவு தான். தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் உங்ககிட்ட இருக்க ஃபோனை மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் சம்பாதிக்க உங்கள் இஷ்டம் போல் என்ன கேட்ஜெட்ஸ் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம். 8th பாயிண்ட் அப்படின்னா அன்ஃபேர் அட்வான்டேஜ். அப்படின்னா என்னப்பா அப்படின்னா உங்களோட வீடியோ மற்றவங்களால காப்பி பண்ணாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வீடியோவை போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிட்னஸ் வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் பண்ண முடிகிற ஒரு கண்டென்ட்டை மற்றவங்களால கம்ப்ளீட்டாக காப்பி பண்ண முடியாது. அதுவும் வந்து ஒரிஜினல் வீடியோஸாக இருந்தால் அந்த கூட்டத்தில் நீங்கள் தனியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் அப்ரோச் சூஸ் பண்ணாலும் சரி, பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணாலும் சரி, அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூனிக்காக தெரிவிங்க. அப்போ உங்கள் டிமாண்ட் அதிகமாகும், உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். 9th பாயிண்ட் என்னன்னா, வீடியோ வந்து எடிட் பண்ணுறது. ஃபைனலாக வீடியோ எடிட் பண்ணுறது. வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது வேறு யார்கிட்டையாவது கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்றத விட நீங்களே பண்ணுறது தான் பெட்டர். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நாம் ஒரு யூடியூப் பிகினர், நாம் ஒன்றும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். பட் அப்படி கற்று முடிச்சிங்கன்னா உங்களோட எடிட்டிங் ஸ்டைல் வேறு வராது. யாருக்குமே வரலனா கண்டிப்பாக உங்களோட வீடியோ யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த 9 பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் இப்போ ஒரு வீடியோவில் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிகினருக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் அண்ட் ஸ்டே டியூன்ட்.